தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜெயசீலன் இங்கு கருத்து வெளியிடும் போது ஒரு சாதாரண தேயிலை தோட்ட தொழிலாளியின் மகனாகவே நான் இலங்கையை விட்டு சென்றேன் என்றும் எனது தாய் மண்ணான பதுளைக்கு சென்றபோது அங்கு வாழும் எமது உறவுகள் தமக்கு சொந்த வீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இந்த கோரிக்கையை நிச்சயம் நிறைவேற்றப்படும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டு சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மண்ணை வளப்படுத்துவதற்காக ஆங்கிலேயர்களால் அழைத்து வரப்பட்ட எம் உறவுகளை நினைவுகூரும் வகையிலேயே இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டதாக அவர் கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து வெளியிடும் போது மலையக தமிழர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்ற விடயத்தை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை மற்றும் போராட்டம் ஆகியவற்றை மூலதனமாக கொண்டு மலையக மக்கள் இந்த 200 ஆண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பல துயரங்களை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். 2017ஆம் ஆண்டு இலங்கைக்கு வரை தந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நுவரெலியா மாவட்டத்துக்கு சென்று அங்கு வாழும் மலையக மக்களை சந்தித்து உரையாடினார். பெருந்தோட்ட மக்களின் உழைப்பு மற்றும் விடாமுயற்சியை பிரதமர் நரேந்திர மோடி வியந்து பார்த்து அதனை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொண்டார் என்ற கருத்தும் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அண்ணாமலையினுடைய கருத்தாக இது அமைந்திருக்கிறது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் இதே நிகழ்வில் செந்தில் தொண்டமானும் நிறைவுரையாற்றியிருந்தார். அவருடைய கருத்தில் கூறப்பட்ட விடயங்கள் குறித்து நாங்கள் பார்க்கலாம். மக்களுக்கான சேவையில் பின்வாங்க போவதில்லை என்பதுதான் அவர் தெரிவித்திருக்கிற கருத்தாக அமைகிறது. எனவே செந்தில் தொண்டமான் நேற்றைய தினம் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்து பேசும்போது, எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பயணத்துடன் தான் மலையகம் அபிவிருத்தி அடைந்தது. இந்த நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்யும் அளவுக்கும் மலையக மக்களின் இருப்பு மற்றும் தேவை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மலையக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவையிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒருபோதும் பின்வாங்கவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு மலையக மக்களின் ஆதரவு என்றும் உள்ளது என்ற கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார். எனவே மலையக மக்களின் கல்வி அபிவிருத்திக்காக கல்வி ராஜாங்க அமைச்சர் அரவிந்தகுமார் அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறார். பதுளை மண்ணிலிருந்து இந்தியாவுக்கு சென்ற பொன் ஜெயசீலன் இந்திய சட்டமன்ற உறுப்பினராக அங்கீகாரம் பெற்றிருக்கிறார். இது இலங்கை மலையக தமிழர்களுக்கான சிறந்த அடையாளமாகும் என்றும் அவரால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே செந்தில் தொண்டமான் பேசும்போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார். சீனியினுடைய விலை அதிகரிப்பு தொடர்பில் வெளியாகி இருக்கிற தகவலில் இறக்குமதி செய்யப்படும் சீனி மீது விதிக்கப்பட்டிருந்த விசேட பண்ட வரி இப்போது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோகிராம் சீனிக்கு 25% இருந்த வரி 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு தெரிவித்திருக்கிறது. நேற்று முதல் ஒரு வருடத்துக்கு இது அமுலுக்கு வரும் என நிதியமைச்சு மேலும் தெரிவித்திருக்கிறது. சீனி வரி அதிகரிப்பு காரணமாக 1 கிலோ வெள்ளை சீனியின் மொத்த விலை 265 ரூபாவிலிருந்து 325 ரூபாவாக அதிகரிக்கும் என இறக்குமதியாளர்களின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை சீனி வரி அறவிடப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் ஒரு பிரதான சீனி இறக்குமதியாளர் 25% வரியின் கீழ் 8000 மெட்ரிக் டன் சீனியை இறக்குமதி செய்துள்ளதாக புறக்கோட்டையில் உள்ள மொத்த விற்பனை சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக வெள்ளை சீனியின் இறக்குமதி வரை 2020 அக்டோபர் 14ஆம் தேதி முதல் அமுலுக்கு வரும் வகையில் கிலோவுக்கு 50 ரூபாவிலிருந்து 25% குறைக்கப்பட்டது. இதனால் கடந்த 3 ஆண்டுகளில் அரசுக்கு 10,000 ரூபாவுக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்திருக்கிறது.